ஹலோ ஆல் எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, ஒரு சூப்பரான ஒரு பைத்தன் மேட் ப்ராஜெக்ட் தான் வந்துட்டு பார்க்க போறோம். இட்ஸ் கோயிங் டு பி அ குவிஸ் ப்ரோக்ராம். எப்படி வந்துட்டு பைத்தன்ல வந்துட்டு திஸ் இஸ் எக்ஸ்க்ளூசிவ்லி ஃபார் பிகினர்ஸ். அதாவது இப்போ கற்றுக்கிட்டு இருக்கவங்களுக்கு இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இது வந்துட்டு ஒரு குவிஸ் ப்ரோக்ராம் மாதிரி நம்ம செய்ய போகிறோம். எப்படின்னா வந்துட்டு கீ வேல்யூ பேர், அதாவது டிக்ஷனரி யூஸ் பண்ணி ஃபார் லூப்லாம் யூஸ் பண்ணி செய்ய போகிறோம். எப்பயுமே ஒரு ப்ரோக்ராமிங் இல்லை ஒரு கோடிங் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம முதல்ல அது என்ன மாதிரி நம்ம கோட் பண்ண போகிறோம், எந்த மாதிரி சீக்வன்ஸில் நம்ம ஃபாலோ பண்ண போகிறோன்றதை நம்ம ஆல்ரெடி பிளான் பண்ணி வச்சுக்கணும். விச் மீன்ஸ் we are going to give the steps. எந்த மாதிரி ஸ்டெப்ஸில் நம்ம வந்துட்டு கோட் பண்ண போகிறோன்றதை எப்பயுமே நம்ம தெரிஞ்சு வச்சுக்கிட்டா தான் நம்மளால சீராக போக முடியும். அதாவது ப்ரொசீஜர் would be just like a water flow. இப்போ சில ஸ்டெப்ஸ் வந்துட்டு நான் இங்கே மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்னன்னு பார்த்தீங்கன்னா, we need to create a dictionary that would store question and answer. ஒரு டிக்ஷனரி வந்துட்டு நம்ம கிரியேட் பண்ண போகிறோம். அதில் வந்துட்டு கொஷனும் இருக்க போது, ஆன்சரும் இருக்க போது. அதுவும் நம்ம தான் வந்துட்டு அதில் ஃப்ரேம் பண்ணி வச்சுருக்க போகணும். ரெஸ்பெக்டிவ் கொஷின் அண்ட் ஃபார் தட் இட்ஸ் ஆன்சர். செகண்ட் ஸ்டெப் என்னன்னு பார்த்தீங்கன்னா, டு ஹாவ் அ வேரியபிள் தட் ட்ராக்ஸ் த ஸ்கோர் ஆஃப் த பிளேயர். அதாவது பிளேயர் வந்துட்டு அங்கே வந்துட்டு இந்த குவிஸை வந்துட்டு அவங்க விளையாடும் போது அவங்களுடைய ஸ்கோரை வந்துட்டு ட்ராக் பண்ணுற மாதிரி ஒரு வேரியபிள் வந்துட்டு நம்ம கிரியேட் பண்ண போகிறோம். தேர்ட் ஸ்டெப் என்னன்னு பார்த்தீங்கன்னா, டு லூப் த்ரூ த டிக்ஷனரி யூஸிங் த கீ வேல்யூ பேர். இதுதான் வந்துட்டு ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டான ஒரு ஸ்டெப். பிகாஸ் இந்த லூப்பிங் கான்செப்ட் வச்சு மட்டும்தான் உங்களால் இந்த குவிஸ் ப்ரோக்ராமே உங்களால் ப்ளே பண்ண முடியும். லூப் பண்ணிட்டீங்கன்னா வந்துட்டு அந்த டிக்ஷனரியிலேருந்து வரக்கூடிய கொஸ்டின்ஸ்க்கு அந்த பிளேயரால் ஆன்சர் பண்ண முடியும். நெக்ஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, டு டிஸ்பிளே ஈச் கொஸ்டின் டு த யூசர் அண்ட் டு அலோ தெம் டு ஆன்சர். ஸோ அந்த யூசருக்கு இதுதான்ப்பா கொஸ்டின் அண்ட் இதுக்கு வந்துட்டு உன்னுடைய ஆன்சரை வந்துட்டு கொடு அப்படின்னு சொல்லி நம்ம டிஸ்பிளே பண்ண சொல்லி காட்ட போகிறோம். அடுத்த ஸ்டெப் என்னன்னு பார்த்தீங்கன்னா, டு டெல் தெம் இஃப் தே ஆர் ரைட் ஆர் ராங். அவங்க என்டர் பண்ணியிருக்க ஆன்சர் வந்துட்டு கரெக்டாக தப்பான்றதை நம்ம சொல்ல போகிறோம். And the last and final step is that we are going to show the final result when the quiz is completed. So நம்ம என்டர் பண்ணியிருக்க எல்லா கொஸ்டின், ஃபார் சப்போஸ் இஃப் இட் இஸ் கோயிங் டு பி 8 கொஸ்டின்ஸ் இல்லை 10 கொஸ்டின்ஸாக இருக்கட்டும், நம்ம எவ்வளோ கொஸ்டின்ஸ் வந்துட்டு குவிஸில் என்டர் பண்ணியிருக்கோமோ எல்லா கொஸ்டின்ஸும் அவங்க ஆன்சர் பண்ணி முடிச்ச உடனே அவங்களுடைய ஃபைனல் ரிசல்ட் என்னன்றதை அவங்களுக்கு நம்ம காட்ட போகிறோம். ஸோ இதெல்லாம் தான் வந்துட்டு நம்மளுடைய கோடிங்க்கு உண்டான ஸ்டெப்ஸாக இருக்க போது. உங்களுக்கு எல்லாருக்கும் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ டேரெக்டாக நம்ம கோடிங்குள்ளே போகலாம். இப்போ நம்ம டிக்ஷனரி தான் வந்துட்டு கிரியேட் பண்ண போகிறோம். நம்ம ஆல்ரெடி இங்கே மென்ஷன் பண்ண மாதிரி நம்மளுடைய ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பே இஸ் டு கிரியேட் த டிக்ஷனரி விச் வுட் கண்டெயின் விச் வுட் ஸ்டோர் த கொஸ்டின் அண்ட் ஆன்சர். சரி, நான் அந்த டிக்ஷனரிக்கு என்ன பேர் வைக்க போகிறேன்னா குவிஸ் அப்படின்னு சொல்லிட்டு பேர் வைக்க போகிறேன். உங்களுக்கு எந்த பேர் வேணுமோ நீங்கள் வச்சுக்கலாம். இப்போ நான் ப்ராக்கெட்ஸ் போட்டுட்டு இப்போ நான் முதல்ல question 1 அப்படின்னு சொல்லி டைப் பண்ணுறேன், கொடுத்துட்றேன். அடுத்து கோலன் வச்சுட்டு திருப்பி ப்ராக்கெட்ஸ் போட்டு உங்களுடைய கொஸ்டினை என்டர் பண்ணுங்க. ஜெர்மனியோட கேபிட்டல் we know it's Berlin. ஓகே, திருப்பி கமா. அந்த மாதிரி உங்களுக்கு எத்தனை கொஸ்டின்ஸ் வேணுமோ நீங்கள் வச்சுக்கலாம். ஸோ நான் ஒரு செட் ஆஃப் கொஸ்டின்ஸ் வந்துட்டு நான் ஆல்ரெடி பிளான் பண்ணி வச்சுருந்தேன். ஸோ நான் அதை வந்துட்டு நான் இங்கே என்டர் பண்ணியிருக்கேன். டோட்டலாக நான் 8 கொஸ்டின் வந்துட்டு கிரியேட் பண்ணி வச்சுருக்கேன். ரைட், இப்போ நம்மளுடைய ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்துட்டு முடிஞ்சிருச்சு. வாட் வாஸ் த ஃபர்ஸ்ட் ஸ்டெப்? டு கிரியேட் அ டிக்ஷனரி தட் ஸ்டோர்ஸ் கொஸ்டின்ஸ் அண்ட் ஆன்சர்ஸ். நம்ம ஒரு டிக்ஷனரி வந்துட்டு கிரியேட் பண்ணிட்டோம். அந்த டிக்ஷனரிக்கு பேர் வந்துட்டு குவிஸ்ன்னு சொல்லி வச்சுருக்கோம். அதில் வந்துட்டு நான் ஒவ்வொரு கொஸ்டினாக வந்துட்டு போட்டுட்டு அதுக்கு உண்டான கொஸ்டின் அண்ட் ஆன்சரையும் வந்துட்டு நான் டைப் பண்ணி வச்சுட்டேன். இப்போ நம்மளுடைய செகண்ட் ஸ்டெப் என்னன்னு பார்த்தீங்கன்னா, டு ஹாவ் அ வேரியபிள் தட் ட்ராக்ஸ் த ஸ்கோர் ஆஃப் த பிளேயர். ஸோ நான் ஸ்கோர் ஆஃப் த பிளேயரை கண்டுபிடிக்க நான் முதல்ல வந்துட்டு ஸ்கோர் இஸ் ஈக்குவல் டு இனிஷியலாக நான் 0ன்ட்டு செட் பண்ணி வச்சுக்கணும் எப்பயுமே. இப்போ அடுத்ததான் நான் இப்போ என்ன பண்ண போறேன்னா, we are going to create a loop through the dictionary using the key value pairs. ஸோ கண்டிப்பாக நம்ம வந்துட்டு இந்த இடத்துல ஃபார் லூப் தான் வந்துட்டு யூஸ் பண்ண போகிறோம். ஸோ எப்படின்னா, உங்களுடைய கீ, அதாவது உங்களுக்கு கீ வேல்யூ பேர்னா என்னன்னு தெரிஞ்சிருக்கும். ஆல்வேஸ் டிக்ஷனரியுடைய கான்செப்ட்ல இதுதான் உங்களுடைய கீ. அதாவது நம்ம இங்கே கொஸ்டின்னு என்டர் பண்ணியிருக்கிறது தான் உங்களுடைய கீ. அண்ட் வேல்யூன்றது இந்த இடத்துல நீங்க மென்ஷன் பண்ணிக்கிறது, அதாவது வாட் இஸ் த கேபிட்டல் ஆஃப் ஃப்ரான்ஸ் தான் வந்துட்டு வேல்யூ. ஸோ இதை தான் வந்துட்டு நம்ம கீ வேல்யூ பேர் அப்படின்னு சொல்லி சொல்றோம். ஸோ அதுதான் வந்துட்டு ஃபார் key comma value, because we are going to integrate all those in quiz dot items. ரைட், இப்போ எல்லாருக்கும் டவுட் வந்திருக்கும், எதுக்காக நான் இங்கே குவிஸ் டாட் ஐட்டம்ஸ்ன்னு போடுறேன்? பிகாஸ் குவிஸ் தான் வந்துட்டு நம்ம கொடுத்துருக்க டிக்ஷனரியோடைய பேர். கரெக்டா? ரைட்.
சரி, அதெல்லாம் ஓகே. எதுக்கு டாட் ஐட்டம்ஸ்? எப்பயுமே வந்துட்டு டாட் ஐட்டம்ஸ் நம்ம எதுக்கு போடுறோம்னா, இதுதான் வந்துட்டு உங்கள டிக்ஷனரிக்கு வந்துட்டு லூப் பண்ண வைக்கும். சரியா? நீங்க வந்துட்டு டாட் ஐட்டம்ஸ் போட்டு இந்த பிராக்கெட் போட்டீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு டிக்ஷனரியோட லூப் ஆகும். ரைட். இப்போ வந்துட்டு எனக்கு ஃபார் லுக்கு நான் கோலன் வச்சுட்டேன். இப்போ வந்துட்டு நான் என்ன பிரிண்ட் பண்ண போறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஐம் கோயிங் டு பிரிண்ட் த வேல்யூ. I'm going to give the get the answer from the input. Answer is colon. Okay. So input. ஓகே, இன்புட் கிட்ட இருந்து, அதாவது யூசர் கிட்ட இருந்து நான் ஆன்சர் வந்துட்டு வாங்கிக்க போறேன். இதுதான் வந்துட்டு இங்க மேட்டர். ரைட். இப்போ அடுத்ததான் வந்துட்டு யூசர் என்டர் பண்ணக்கூடிய ஆன்சரை வந்துட்டு கரெக்டா இல்லையான்றது நான் உங்களுக்கு சொல்ல போறேன். அது எப்படி சொல்ல போறேன்? பை யூசிங் if else. ஓகே, if else concept. So if answer dot lower brackets is equal to a value of that answer dot lower. சரி, நான் இந்த இடத்த கோலன் வைக்கிறோம். இப்போ இது என்னன்ட்டு நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். எதுக்காக if answer dot lower, எதுக்காக நான் லோவர் வச்சிருக்கேன்றது என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த லோவர் வந்துட்டு இப்போ நான் ஆன்சர் வந்துட்டு யூசர் என்டர் பண்ணும்போது அவங்க வந்துட்டு சப்போஸ் இப்போ நான் பாரிஸ்ன்னு என்டர் பண்றாங்க ஃபார் திஸ் கொஸ்டின் வாட் இஸ் த கேபிட்டல் ஆஃப் பிரான்ஸ்க்கு அவங்க ஆன்சர் என்டர் பண்ண போறது பாரிஸ் அப்படின்னு சொல்லி என்டர் பண்ண போறாங்க. அதை வந்துட்டு அவங்க கேப்ஸ்ல கூட அடிக்கலாம், இல்லை எல்லாமே லோவர் லெட்டர்ஸ்ல அடிக்கலாம். அதாவது கேப்ஸ் யூஸ் பண்ணாம எல்லாமே ஸ்மால் லெட்டர்ஸ்லயும் அடிக்கலாம். இல்லாட்டி அவங்க வந்துட்டு கொஞ்சம் ஆடா வந்துட்டு ஃபர்ஸ்ட் லெட்டர் கேப்ஸ், ரெண்டாவது லெட்டர் ஸ்மால் லெட்டர், அதுக்கப்புறம் கேப்ஸ் அப்படின்னு சொல்லி ஆடாவும் டைப் பண்ணலாம். அப்போ அங்க என்டர் பண்ணக்கூடிய ஆன்சர் பாரிஸ் தான். பட் ஆனா அவங்க கொடுக்கக்கூடிய லெட்டர்ஸ் வந்துட்டு கேப்ஸா இருக்கலாம், இல்லாட்டி லோவர் லெட்டர்ஸா இருக்கலாம். அதனால அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஸ்கோர் வந்துட்டு குறைஞ்சிடக்கூடாதுன்றதுனால தான் நம்ம லோவர்ன்னு கொடுக்குறோம். ஸோ லோவர்ன்னு கொடுத்தா நம்ம இங்க என்டர் பண்ணியிருக்கக்கூடிய ஆன்சர் இந்த டிக்ஷனரியும் சரி, யூசர் என்டர் பண்ணக்கூடிய ஆன்சரும் சரி ஈக்குவலா காட்டும். சரி, இப்போ வந்துட்டு அவங்க என்டர் பண்ணக்கூடிய ஆன்சர் வந்துட்டு கரெக்டா இருந்துச்சுன்னா நான் என்ன பிரிண்ட் பண்ண சொல்றேன்னா கரெக்ட் ஆன்சர் அப்படின்னு சொல்லி பிரிண்ட் பண்ண சொல்றேன். ஓகே, கரெக்ட் ஆன்சர் அப்படின்னு சொல்லி நான் பிரிண்ட் பண்ண சொல்றேன். அதுக்கப்புறம் நம்மளுடைய மேஜர் திங் என்ன, பிளேயருக்கு ஸ்கோரை வந்துட்டு காட்டணும். ஸோ நான் ஆல்ரெடி இங்கே ஸ்கோர் 0ன்னு சொல்லி கொடுத்துருக்கேன். அதனால நான் இப்போ வந்துட்டு அவங்களுக்கு +1, அதாவது ஒரு இன்க்ரிமெண்ட் ஆகுது. ஏன்னா அவங்க ஒரு கரெக்ட் ஆன்சர் வந்துட்டு கொடுத்துட்டாங்க. அப்போ வந்துட்டு அவங்களுடைய ஸ்கோர் வந்துட்டு இன்க்ரீஸ் ஆகுது. அதனால ஸ்கோர் இஸ் ஈக்குவல் டு ஸ்கோர் +1 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கேன். அடுத்ததா பிரிண்ட் யோர் ஸ்கோர் இஸ் கோலன். இப்போ வந்துட்டு உங்களுக்கு அழகா ஸ்டேட்மெண்ட்டாவே பிரிண்ட் ஆயிடும். யோர் ஸ்கோர் இஸ் 1, யோர் ஸ்கோர் இஸ் 2 அப்படின்ட்டு வந்துட்டு உங்களுக்கு பிரிண்ட் ஆயிரும். உங்களுக்கு இது எல்லாமே புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். சரி, இது வந்துட்டு கரெக்ட் ஆன்சருக்கு. இப்போ ராங் ஆன்சரா இருந்தா என்ன பண்ணணும்? கண்டிப்பா எல்ஸ் லூப் வந்துட்டு நம்ம யூஸ் பண்ணுவோம். திருப்பி print the answer is value bracketsல நம்ம என்ன கரெக்ட் ஆன்சர் கொடுத்துருக்கோமோ டிக்ஷனரியில அது வந்துட்டு அவங்களுக்கு ஷோகேஸ் ஆகும். ரைட். திருப்பி நான் இன்னொன்று ஒரு பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் கொடுக்க போறேன். என்னன்னா ஸ்கோர் என்னன்ட்டு அவங்களுக்கு ஷோகேஸ் பண்ணி காட்டும். ஸ்ட்ரிங்கா தான் இருக்க போது. அண்ட் இன்சைட் தட் யூ கோயிங் டு கிவ் ஸ்கோர். இந்த இடத்துல நீங்க பிளாங்க் ஸ்பேஸ் வந்துட்டு கொடுத்துக்கலாம். அது எப்படின்னா பிரிண்ட் இந்த மாதிரி பிளாங்க் ஸ்பேஸ் வந்துட்டு கொடுத்துக்கலாம். நான் இன்னும் ஒரு செட் வந்துட்டு கொடுக்குறேன். ஸோ இப்போ நம்ம இதெல்லாமே என்டர் பண்ணிட்டோம். நம்ம இப்போ வந்துட்டு ரன் பண்ணி பார்க்கலாம். ரைட். இப்போ இந்த இடத்துல உங்களுக்கு காட்டுது வாட் இஸ் த கேபிட்டல் ஆஃப் பிரான்ஸ். நான் இப்போ இங்கே ஆன்சர் இஸ் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கேன். நான் ஆன்சர் வந்துட்டு பாரிஸ் அப்படின்னு சொல்லி என்டர் பண்ணுறேன். கரெக்ட் ஆன்சர் அப்படின்னு சொல்லி சொல்லிடுச்சு. அண்ட் என்னுடைய ஸ்கோர் வந்துட்டு இப்போ 1 அப்படின்னு சொல்லி இன்க்ரிமெண்ட் ஆகி காட்டுது. இப்போ எனக்கு ரெண்டாவது கொஸ்டின் என்னன்னு காட்டுது, வாட் இஸ் த கேபிட்டல் ஆஃப் ஜெர்மனி. ஜெர்மனியோட கேபிட்டல் நமக்கு எல்லாருக்கும் தெரியும், பெர்லின் அப்படின்னு சொல்லிட்டேன். கரெக்டா? கரெக்ட் ஆன்சர். யுவர் ஸ்கோர் இஸ் 2. ஒரு டிஃப்ரென்ஸ் உங்களால நோட் பண்ண முடியுதா? நான் இங்க கொடுத்துருக்க டிக்ஷனரியில பி கேப்ஸா இருக்கு. பட் ஆனால் நான் இங்க கொடுத்துருக்க ஆன்சர் யூசர் கிட்ட இருந்து வாங்கின ஆன்சர், அதாவது நான் என்டர் பண்ண ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஸ்மால் பி. ஸோ இது எப்படி கரெக்ட் ஆன்சர்னு காட்டுது? ஏன்னா நம்ம இந்த இடத்துல ஆன்சர் டாட் லோவர்ன்ற கேஸ் கொடுத்துருக்கறதுனால உங்களுக்கு ரெண்டு ஆன்சருமே ஈக்குவலைஸ் ஆகி காட்டும். சரி, இப்போ என்னுடைய ஸ்கோர் வந்துட்டு 2 அப்படின்னு சொல்லி காட்டுது. இப்போ கேபிட்டல் ஆஃப் ஜப்பான் என்னது? டோக்கியோ.
டோக்கியோ. நான் இந்த மாதிரி கொஞ்சம் ஆடாவும் டைப் பண்ணியிருக்கேன். ஃபர்ஸ்ட் 2 கேப்ஸ், அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் 3 லெட்டர் வந்துட்டு ஸ்மால் லெட்டர்ல டைப் பண்ணிருக்கேன். அப்போ எனக்கு கரெக்ட் ஆன்சர் தான் காட்டும். சரியா? ரைட். இப்போ நான் இதெல்லாம் வந்துட்டு உங்களுக்கு கண்டிப்பா புரிஞ்சிருக்கும். இப்போ இதோட முடிஞ்சிருச்சு. ஆனா நான் இன்னும் வந்துட்டு என்ஹான்ஸ் பண்ணி என்னுடைய கோடை வந்துட்டு பர்ஃபெக்டா பண்ணி காட்டணும் அப்படின்ட்டு சொன்னோம்னா, இன்னும் 2 ஸ்டேட்மெண்ட் கூட நம்ம பிரிண்ட் பண்ணலாம். யூ காட், சரிங்களா? யூ காட் அப்படின்னு சொல்லி போட்டுட்டு இப்போ உங்களுடைய ஸ்ட்ரிங்குக்குள்ள ஸ்கோரை வந்துட்டு என்டர் பண்ணுங்க. என்டர் பண்ணிட்டு அவுட் ஆஃப் எத்தனை கொஸ்டின்ஸ்? 8 கொஸ்டின்ஸ். ஸோ உங்களுக்கு இது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். 8 கொஸ்டின்ஸ் கரெக்ட்லி அப்படின்னு சொல்லி பிரிண்ட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நம்ம இங்கே என்ன பிரிண்ட் பண்ண போகிறோம்? யூ காட் so and so score out of 8 questions correctly. ஸோ 8 கொஸ்டினுக்கு நீங்கள் வந்துட்டு 4 கொஸ்டின் கரெக்டாக பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லி இங்கே உங்களுக்கு டிஸ்பிளே பண்ணி காட்டும். இது இன்னும் கொஞ்சம் உங்களுடைய ப்ரோக்ராமை என்ஹான்ஸ் பண்ணி காட்டும். இன்னும் ஒரு ஸ்டேட்மெண்ட் கூட நீங்கள் வேணும்னா இன்க்ளூட் பண்ணிக்கலாம். இட்ஸ் கோயிங் டு பி யோர் பர்சன்டேஜ். பர்சன்டேஜ் கூட உங்களால் கால்குலேட் பண்ண முடியும் எப்படின்றது சொல்லலாம். இப்போ யோர் பர்சன்டேஜ் இஸ் அப்படின்னு சொல்லி போட்டுட்டு என்ன பண்ண போகிறோன்னா, ஸ்ட்ரிங்கு என்னவாக்க போது இன்டீஜராக வந்துட்டு நம்ம எடுத்துக்க போகிறோம். ஸ்கோர், ரைட்டா? ஸ்கோர் டிவைடட் பை, ஓகே, இட்ஸ் கோனா பி டிவைடட் பை 8. கரெக்டா? 8 கொஸ்டின். கரெக்டா? என்னுடைய ஸ்கோர் 8 கொஸ்டினுக்கு எவ்வளோ? இன்டூ 100. இன்டூ 100. ஸோ இது பண்ணால் எனக்கு வந்துட்டு என்னுடைய பர்சன்டேஜ் எவ்வளோன்றது எனக்கு தெரிய வந்துடும். இப்போது ப்ளஸ் இத்தனை பர்சன்டேஜ் அப்படின்னு சொல்றதுக்கு இந்த பர்சன்டேஜ் சிம்பிள் வந்துட்டு நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இவ்வளோதான் கைஸ். இது வந்துட்டு உங்களுடைய ப்ரோக்ராமை இன்னும் கொஞ்சம் என்ஹான்ஸ் பண்ணி காட்டுறதுக்காக நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ வாட் இஸ் த கேபிட்டல் ஆஃப் ஃப்ரான்ஸ்க்கு வந்துட்டு நீங்கள் பாரிஸ் அப்படின்னு சொல்லி என்டர் பண்ணுறீங்க. இப்போ எல்லா கொஸ்டினுக்கும் நீங்கள் ஆன்சர் பண்ணி வச்சுக்கலாம். இந்த இடத்துல நீங்கள் பார்த்துருப்பீங்க, வாட் இஸ் த கேபிட்டல் ஆஃப் போர்ச்சுகலுக்கு நான் வந்துட்டு லிஸ்போன் அப்படின்னு சொல்லி போட்டுட்டேன் இன்ஸ்டெட் ஆஃப் லிஸ்பன். ஸோ அதனால இந்த இடத்துல ராங் ஆன்சர் அப்படின்னு சொல்லி காட்டிட்டு த கரெக்ட் ஆன்சர், அதாவது இது ஆன்சர் இஸ் லிஸ்பன் அப்படின்னு சொல்லி காட்டுது. அண்ட் த ஸ்கோர் till now how much I have scored is 5. ஸோ இது வரைக்கும் நான் ஸ்கோர் பண்ண மார்க்ஸ் எவ்வளோனா 5 மார்க்ஸ். அதையும் இது வந்துட்டு இங்கே ஷோகேஸ் பண்ணுது. ஸோ இது ஒரு பர்ஃபெக்டான ஒரு குவிஸ்ன்ட்டு நம்ம சொல்லலாம். ஸோ இப்போ உங்களால் பார்க்க முடியுது நான் எவ்வளோ வாங்கியிருக்கேன். யூ காட் 7 out of 8 questions correctly. Your percentage is 87%. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு காட்டிடும். ஃபைனலான ரிசல்ட்டும் வந்துட்டு உங்களால் டிஸ்பிளே பண்ண முடியுது. ஸோ எவ்ரி டைம் நீங்கள் உங்களுடைய கோடிங் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் என்ன பண்ண போகிறேன், என்ன ஸ்டெப்ஸ் வந்துட்டு நான் யூஸ் பண்ணால் எனக்கு கரெக்டான அவுட்புட் கிடைக்கும் அப்படின்றத நீங்கள் முதலே பிளான் பண்ணி வச்சுட்டா உங்களுடைய ப்ராசஸ் வந்துட்டு ரொம்பவே ஸ்மூத்தாக இருக்கும். ஸோ நீங்கள் கண்டிப்பாக பார்த்துருப்பீங்க நம்ம போன ஸ்டெப்ஸ் படி எல்லாமே கரெக்டாக நடந்திருக்கு. கரெக்டாக? ஸோ பிஃபோர் எண்டிங் அப் திஸ் வீடியோ இன்னொன்று ஒரு தடவை நம்ம என்ன பண்ணியிருக்கோன்றது ஸ்டெப் பை ஸ்டெப் பார்க்கலாம். ஸோ நான் முதல்ல குவிஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு டிக்ஷனரி கிரியேட் பண்ணியிருக்கேன். அதுக்குள்ளே 1 by 1 கொஷின்ஸ் வந்துட்டு நான் என்டர் பண்ணியிருக்கேன். அதுக்கு உண்டான ரெஸ்பெக்டிவ் ஆன்சரும் நான் என்டர் பண்ணியிருக்கேன். அபவுட் 8 கொஷின் வந்துட்டு நான் கொடுத்துருக்கேன். அதுக்கப்புறம் பிளேயருடைய ஸ்கோரை வந்துட்டு கால்குலேட் பண்ணுறதுக்காக நான் இனிஷியலாக ஸ்கோர் வந்துட்டு 0ன்ட்டு என்டர் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் ஃபார் லூப் யூஸ் பண்ணியிருக்கேன் இன் ஆர்டர் டு மர்ஜ் வித் டிக்ஷனரி, அதாவது டிக்ஷனரியோட லூப் பண்ணுறதுக்காக நான் ஃபார் லூப் இங்கே யூஸ் பண்ணியிருக்கேன். ஃபார் லூப் போட்டுட்டு கீ கமா வேல்யூ இன் குவிஸ் டாட் ஐட்டம்ஸ். எதுக்காக டாட் ஐட்டம்ஸ் கொடுத்துருக்கோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா டிக்ஷனரியோட லூப் பண்ணுறதுக்கு டாட் ஐட்டம்ஸ் போட்டால் தான் உங்களால் லூப் பண்ண முடியும். அண்ட் எதுக்காக குவிஸ் டாட் ஐட்டம்ஸ்னா குவிஸ் தான் வந்துட்டு என்னுடைய டிக்ஷனரியோடைய பேர். அதுக்கப்புறம் நான் வந்துட்டு கொஷினை வந்துட்டு நான் பிரிண்ட் பண்ண சொல்கிறேன். கொஷினை வந்துட்டு நான் இங்கே பிரிண்ட் பண்ண சொல்லியிருக்கிறதுனால தான் வந்துட்டு உங்களுக்கு வாட் இஸ் த கேபிட்டல் ஆஃப் ஃப்ரான்ஸ், வாட் இஸ் த கேபிட்டல் ஆஃப் ஜெர்மனி அப்படின்னு சொல்லி உங்களுக்கு பிரிண்ட் ஆகுது. அதுக்கப்புறம் ஆன்சர் வந்துட்டு நான் இன்புட் கிட்டேருந்து வாங்கிக்கிறேன். எப்படின்னா ஆன்சர் இஸ் அப்படின்னு சொல்லி பிரிண்ட் பண்ணோன்னே நான் ஆன்சரை வந்துட்டு யூசர், அதாவது இன்புட் வந்துட்டு கொடுக்குறாங்க. இப்போ அந்த ஆன்சர் கரெக்டா தப்பான்றது எப்படி வந்துட்டு அவங்களுக்கு தெரிய வரணுன்றதை நம்ம இங்கே ஒரு கோட் பண்ணியிருக்கோம். இஃப் போட்டுட்டு ஆன்சர் டாட் லோவர் இஸ் ஈக்குவல் டு வேல்யூ ஆன்சர் டாட் லோவர் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கோம். என்னுடைய ஆன்சரை வந்துட்டு நீங்கள் இன்புட் வந்துட்டு என்டர் பண்ணோன்னா அது கரெக்டாக இல்லையான்றது கண்டுபிடிக்கிறதுக்கு இஃப் லூப் வந்துட்டு யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ ஆன்சர் டாட் லோவர் வந்துட்டு ஏன் கொடுத்துருக்கோன்னா டு மேட்ச், சப்போஸ் யூசர் வந்துட்டு கொடுக்க ஆன்சர் வந்துட்டு சில கேஸ் வந்துட்டு மாறி இருக்கு, லைக் அப்போ கேஸ் லோவர் கேஸ் வந்துட்டு மாறி இருக்குன்னா ஒன்றும் பிரச்சனையே இருக்காது. பிகாஸ் பைத்தன் இஸ் வெரி கேஸ் இன்சென்சிட்டிவ் லாங்குவேஜ். அதனால வந்துட்டு நீங்கள் பயப்படவே தேவையில்லை. ஸோ இந்த லோவர் யூஸ் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் என்டர் பண்ணியிருக்க டிக்ஷனரியில் என்டர் பண்ணியிருக்கக்கூடிய ஆன்சரும் யூசர் கொடுக்கக்கூடிய ஆன்சரும் சேமாக இருந்து சப்போஸ் கேஸ் மாறி இருந்தாலும் உங்களுக்கு கரெக்ட் ஆன்சர்ன்னு சொல்லி தான் காட்டும்.
அதுக்கப்புறம் பிரிண்ட் கரெக்ட் ஆன்சர் அப்படின்னு சொல்லி நம்ம பிரிண்ட் பண்ண சொல்கிறோம். அண்ட் ஸ்கோரை வந்துட்டு நம்ம இன்க்ரிமெண்ட்டும் பண்ண சொல்கிறோம். அதுக்கப்புறம் ஃபைனலாக என்னுடைய ஸ்கோர் என்ன, அதாவது யோர் ஸ்கோர் இஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்கோரை வந்துட்டு பிரிண்ட் பண்ணுறீங்க, அவ்வளோதான். அதுக்கப்புறம் உங்களுக்கு கிளியராக இருக்கணும், உங்களுடைய கொஷின்ஸ் எல்லாம் வந்துட்டு லைன் பை லைன் நீட்டாக இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி நீங்கள் பிரேக் வந்துட்டு கொடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் சப்போஸ் இஃப் த ஆன்சர் தட் த யூசர் இஸ் கிவிங் இஸ் ராங் அப்படின்னா நீங்கள் எல்ஸ் வந்துட்டு அது காட்டும். சாரி யோர் ஆன்சர் இஸ் ராங், ஸோ ராங் ஆன்சர் அப்படின்னு சொல்லி பிரிண்ட் பண்ணிவிட்டு கரெக்ட் ஆன்சர் என்ன என்னுடைய டிக்ஷனரியிலேருந்து வாங்கி அதை வந்துட்டு டைப் பண்ணி கொடுக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த கொஷின் வந்துட்டு நீங்கள் பார்த்துருப்பீங்க, ஒரு இஸ் கேபிட்டல் ஆஃப் போர்ச்சுகலுக்கு நான் லிஸ்பன்னு சொல்லி கொடுத்துருப்பேன். இல்லை அது ராங் ஆன்சர், கரெக்ட் ஆன்சர் என்னன்னா லிஸ்பன் அப்படின்னு சொல்லிடும். அண்ட் இது வரைக்கும் நான் வாங்கியிருக்க ஸ்கோரையும் வந்துட்டு சொல்லிடும். இது வரைக்கும் நீங்கள் வாங்கியிருக்க ஸ்கோர் வந்துட்டு 5 பாயிண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிடும். கடைசியாக உங்களுடைய குவிஸ் வந்துட்டு ரொம்பவே பர்ஃபெக்டாக ரொம்ப ப்ரொஃபஷனலாக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா யூ கேன் என்டர் ஈவன் தீஸ் 2 ஸ்டேட்மெண்ட்ஸ். என்னென்னா இத்தனை கொஷின்ஸ்க்கு இவ்வளோ கொஷின்ஸ் வந்துட்டு நீங்கள் கரெக்டாக ஆன்சர் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லி காட்டணும். ஃபார் எக்ஸாம்பிள் யூ காட் 7 out of 8 கொஷின்ஸ் கரெக்ட்லி. எவ்வளோ பர்சன்டேஜ் வந்துட்டு நீங்கள் வாங்கியிருக்கீங்கன்றதும் அதை என்டர் பண்ணி சொல்லிடும். ஸோ உங்களுக்கு எல்லாருக்கும் இந்த ஒரு சிம்பிள் மினி ப்ராஜெக்ட் வந்துட்டு உங்களுக்கு எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ இது பிகினர்ஸ்க்கும் சரி, இல்லை காலேஜ் ஃபர்ஸ்ட் இயர் செகண்ட் இயர் படிக்கிறவங்களுக்கு வந்துட்டு இதை நீங்கள் ப்ரெசென்ட்டே பண்ணலாம் காலேஜில், பிகாஸ் இட்ஸ் கோயிங் டு பி அ மினி ப்ராஜெக்ட் ஃபார் ஷுர். ஸோ இஃப் யூ லைக் திஸ் வீடியோ, ப்ளீஸ் லைக் திஸ் வீடியோ அண்ட் share and also subscribe my channel for you to get the further notifications. Until then, take care. Bye.